இது பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், உடைச்ச உளுந்து, குட்டி குட்டி உளுந்து எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாவு வந்து கொஞ்சம் அரிசி மாவும் கேவூர் மாவும் கொஞ்சம் கோதுமை, அப்போ தான் அந்த கட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா உதிரி உதிரியாக வந்துடும். பூரி போட்டாலும் சரி, அடை மாதிரி தட்டினாலும் சரி, வடை போட்டாலும் சரி, கொஞ்சம் கட்டி பதத்துக்கு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணதை இதில் போட்டு மொத்தமாக போட்டு வதக்கி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை வதக்கினது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஹாய் காய்ஸ், டுடே மார்னிங் டிஃபன் பாருங்கள். எங்கள் வீட்டில் கேவூர் மாவு, அடை, தோசை. இது வந்து தோசை மாதிரி இல்லைங்க, கட்டியாக தான் இருக்கும். அது தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றணும். இது அப்படியே தட்டிட்டு போடுறது. எண்ணெய் இதில் ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சுன்னா கீரை எதுவும் இல்லை, ஸோ அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஆனியனு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், உடைச்ச உளுந்து, பச்சை மிளகா இவ்வளவு போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். காய்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். தவாவில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதிலே போடுங்க. வடை மாதிரியெல்லாம் எண்ணெய் நிறையா ஊற்றி பண்ண வேண்டாம், இப்படி தான் பண்ணணும். இது நல்லா சிம்மில் வைங்க, அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும். இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு, டயர்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு, ரைட் கம்மி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை மிஞ்சின டிஃபன் ஒன்றும் இல்லைங்க. கேவூர் மாவு அவ்வளவும் நல்லது உடம்புக்கு, ஆரோக்கியமான ஹெல்த்தி ஃபுட். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி சுட சுட சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி தாங்க இதுக்கு நல்லா ஹைலைட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். 10க்கு மேலே நீங்கள் சாப்பிடுவீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஹாய், மத்தியானம் லஞ்சு பாருங்கள். கருவாட்டு குழம்பு, கலர் அப்பளம், உளுந்து வத்தல். இதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச். இந்த உளுந்து வத்தல் எப்படி போடணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.